வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், மறுபடியும் வணக்கம். சாரி லேட்டாக போயிட்டுருக்கிறதுனால ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச்சை எடிட் பண்ணிட்டோம். எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போது ஃபைனல் ட்ரிம்மிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போது ஓடணும். இப்போது சாரோட உட்காரணும். அடுத்தது தெலுங்கு டப்பிங் இருக்குது. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோவுக்கு போகணும். நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் ரைட் ஆஃப் ரைட் ஹர் ஆஃப், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எழுந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போது எந்திரிச்சு இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால் மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி, செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலேயும் சரி, இந்த படம் இப்போ ஆகஸ்ட் 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு, போடா போய் வேலை செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபில்ம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீனுக்கு, அதாவது கேமராக்கு முன்னாடி, கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஐ வுட் சே. இது ஏன்னா போய் நடிக்கணும். நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிவிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி 1 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட், நான் திடீர்னு நடித்தா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடித்த உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமாக திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட்டு பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னால தான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very close friend Anjali for the last so many 15 years.
அண்ட் ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்குறது வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா ஆன் எப்போ ஆன் ஆகும்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்கள் சார், அப்படியே பாருங்கள் சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தாச்சு சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள். ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த இப்போது மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர் அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அது சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் நின்னார். வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுன் அங்கிள் தான், எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும் இல்லைடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர போகிற, ஸ்கூலில் உனக்கு இப்போ எப்படி அட்மிஷன் நின்னனோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்கின எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு, அதுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டைக்கோழி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ண நான் லிங்குசாமியோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் அ டைரக்டர். அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸில் நிற்கிறது பெரிய விஷயம். I should really thank my குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வெய்டா அந்த கிளாப் போர்டு வந்து நடிடான்னு சொல்லி அன்றைக்கி நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்றைக்கி நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர். உண்மையிலே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து ராம்கோபால் அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்றைக்கி வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது சினிமா துறையாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த துறையில் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளாக, பெரிய எல்லா காலேஜ்லேயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமாக உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜில் என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளாக இருக்காங்கன்னா definitely it's because of their willpower and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமாக எனக்கு we have done so many films, சம்மர், நான் செய்வ மனிதன், என்ன மதகஜராஜா, இன்னும் எல்லாம். இந்த படத்தில் வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியும் அந்த எடிட் பாயிண்ட்டு. வந்து ஒரு நாள் ஆக்சுவலாக துஷாரா டேட்டு பிரச்சனை. அன்றைக்கி வந்து 2 மணிக்கு ஆக்சுவலாக 6 to 6 இல்லைடா, மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருந்தது, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். பட் 10:30 போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஐயோ சரி ஓகே என்னடா பண்ணலான்னு, சரி வா கேமரா வைக்கணும், இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்கன்னு, உட்காருமா அப்படியே உட்காரு, இப்படி
2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ஸ் ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே மாஸ்டர் எடுத்துடலாண்ணே எப்போவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் வைப்போம். இல்லை தம்பி இதை எடுத்துடலாம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் டக்குன்னு எடுத்துடலாம். அப்புறம் இந்த பக்கம் பேசுமா இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார்கிட்ட கற்றுக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக்ட்ராப்லேயே வந்து சுவிட்சர்லாண்டில் சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா பிரச்சனை இல்லை கேமரா இப்படி திருப்புங்க. இந்த பக்கம் வந்து ஒரு எரும மாடு இருக்கா பிரச்சனை இல்லை அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம் தேரம் இப்படி வாங்க. இப்படி தான் அவர் ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சுந்தர்சி சார். அன்னைக்கு வந்து அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் வந்து 10:30 மணிக்கே அமிச்சிட்டோம். ஓகேம்மா அவங்களுக்கும் புரியல சார் என்ன பாரு முடிஞ்சிச்சுமான். அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வாடா சாப்பிட்லாம்டா சாப்பிட்டு நிதானமாக எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும். அப்போ தான் ரிச்சர்டுக்கு ஏன்னா இவ இருந்ததுனால தான் என்னால் அந்த காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தது. ஏன்னா வி நியூ த எடிட் போத் ஆஃப் அஸ் நியூ த எடிட் இது. அதே மாதிரி பொன் பார்த்திபன் ஹி நோஸ் மை வேவ் லென்த் இஸ் த சேம். ஹரி சார் படங்களில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ் கம் எஸ் இரும்புத்தில 2 பேர் நான் பயணிச்சிருக்கோம். இன்றைக்கி எனக்கு ஒரு டைலாக் ரைட்டராக வரும்போது ஹி நோஸ் த வேவ் லென்த் எவ்ரி ஒன் நோஸ் மை வேவ் லென்த். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று. அது இவன் சொல்கிறானே இவன் என்ன திடீர்னு ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சொல்லும்போது அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன் ஆனால் எனக்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன். ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சுன்னு நான் சொன்னோன்னு இந்த காட்சி டார்லிங் இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணி மேலே சாங்கு அது ஒரு கிட்டான ஒரு என்ன இடத்துல வரும் இந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதுக்கப்புறம் 6 நிமிஷத்தில் கிளைமேக்ஸ் டார்லிங் என்ன பண்ணலாம் என்ன ஆகும்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில் எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும்னு. வழக்கம் போல் விஷால் வருவான் அடிப்பான் ரிவெஞ்ச் எடுப்பான். இல்லை இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. இது விஷால் படத்தில் மட்டும் இல்லை எந்த திரைப்படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது வரல எனக்கு தெரிஞ்சு வரல டெஃபினட்டாக லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் டூ இட் ஆர் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல் திலீப்போட கொரியோகிராஃபி நாங்கள் வந்து வி ட்ரை டு டூ சம்திங் மேஜிக்கல் டு தட் லாஸ்ட் 8 minutes ஆஃப் த ஃபிலிம் மகுடம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அதே ரோஹிணி தியேட்டர் நான் எப்படி மாற்றினேன். எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்னைக்கு சேமாக இருக்கார். அவர் வந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தேட்டரில் தான் நான் இன்றைக்கி நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கைத்தட்ட போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும் கருணா ஆகட்டும் எனக்கு விவேக் இங்கிட்ட இல்லை எல்லாரும் வந்து தே லவ் த ஃபேக்ட் தட் விஷால் இஸ் சேயிங் சம்திங் விச் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி ஓகே சொல்கிறாரு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் இருக்கு பாருங்களேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு இதில் எனக்கு என்னென்னா காது வந்து நான் டால்பி சரவுண்ட் சவுண்ட் மாதிரி எங்கிட்ட இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ அங்கிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கானேன்னு யாரோ சொல்கிறாங்க எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து எவனோ ஒருத்தர் ரேப் பண்ணிகிட்டு இருக்கான். யார் அவன் சம்மந்தமே இல்லாமல் ரேப் பண்ணிட்டு இருக்கான் கூப்பிட்றான் அவனு பார்த்தா இவன் தான் வினோத் வந்தான் ஒரு பாட்டு பண்ணாச்சு. ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் நெக்ஸ்ட் couple of months இண்டிபெண்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சுருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. தட்ஸ் வை வி இன்ட்ரடியூஸ் ஹிம். எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக இப்போவும் இருந்துட்டு இருக்காப்புல இஸ் ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல நான் ஜிவி பிரகாஷ் டார்லிங்கு இந்த இப்போ RR போயிட்டுருக்கு. நான் இப்போ இழுத்தேன்னா August 14 என் படம் ரிலீஸ் ஆகாது. அவர் RR வாசிச்சிருக்கார் 2 திரைப்படம் வருது. ஸோ அதனால் வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாதன் சன்ஸும் டெஃபினட்டாக நல்லா ஓடணும் மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு டெக்னீஷியன் இருக்கானே உண்மையிலேயே ஒரு வரங்க ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்லுன்னு தெரில. ஏன்னா ஒரு 3 வாட்டி நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக எந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசர் கூப்பிட்டேன். டார்லிங் இல்லை டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போகிறாப்புலையா ஏன்னா நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் அத்துமீறலாக போயிட்டேன். டார்லிங் எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புலங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு
அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும். இஸ் பின் லைக் இஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைனா அப்படியே வெளியில் கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும். அவர் என்ன வாசிக்க போகிறாருன்னு தெரில, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணணும். ஆனால் அப்படி கிடையாது. அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் இந்த ஆள் இருக்கானே ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால் ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் என் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன், இப்படி நின்றுட்டுருக்கேன். வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜயன் தெரிலங்க, அவர் எனக்கு தெரியாதுங்க, சீனியரு. நானே எப்போயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன். தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி வி போத் அந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்போவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான். அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்த மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்களேன் அந்த பிளாக் அண்ட் பிளாக்கில் அது ஏதோ, ஏன்னா நாங்கள்லாம் நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிளப்புக்குள்ளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாம் கிளப்புக்குள்ளே என்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே ஜான். அப்போ நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம் கிளப்பில். என்ட்ரியில் ஒரு தலைவர் நம்பால் ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போ ரேபேனு, அது வேறு, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுன்ஸ் தள்ளுறா தள்ளுறா. யாரு நம்ம எக்ஸ் டெப்யூட்டி சிஎம் எல்லாம் நின்றுட்டுருக்கோம், நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். இவர் வந்து யாருமே இல்லைங்க, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. அவர் பாட்டு உள்ளே போகிறாருங்க கிளப்புக்குள்ளே. எங்களுக்கு வியந்து யாரா வேண்டாலும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சுருக்காப்புல. அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இன்னொன்று முக்கியமாக எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். நான் மிகப்பெரிய ரசிகன். அவரை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாவுக்கு ஐ டோன்ட் டேக் மச் டைம் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. தேங்க்யூ, they all family to me. I have never treated them as media. Thank you so much. ட்ரெய்லர் வந்திருக்கு. In another அடுத்த வெள்ளிக்கிழமை you're going to watch it on silver screen, and then I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how why where. அதாவது நான் பார்க்காத அதை அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ இது முடிஞ்சோடனே கூட இருக்குது, தடைகள் இருக்குது. இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே ஆகக்கூடாது, ஸ்மைல், அவ்வளோதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிற இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தூசி தட்டி போயிட்டே இருக்கணும். அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில் இருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில் இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையாக இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்குது. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போயே பிளாக் பண்ணிக்கோங்க. வெற்றி விழாவில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக நான் ஆணவத்தில் நான் சொல்லலைங்க, கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்கள் மத்தியில் நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோஸோட படங்கள் நான் தான் சொல்கிறேன். அதனால் அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். அன்றைக்கி நான் சொல்வேன் நிறைய விஷயங்கள். இன்றைக்கி I'll will close this and let's wrap it up as a positive attitude. I'm hoping to see you all the same. இதே மாதிரி உங்கள் அபிமான திரையரங்குகள் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. I'm looking forward to it. God bless you. Thank you. Love you. எல்லாருக்கும் வணக்கம். மகுடம் எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் வந்து விஷால் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட
இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். ஹீ டோட்டலி டிசர்வ்ஸ் அ குட் அப்ளாஸ். ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்குது அதிலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்தில் வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேர். அது வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சுது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோட கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். நான் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானு பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக எப்படி சொல்ற அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் வந்து ஆகஸ்ட் 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி இது வந்து விஷாலோட ஃபஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌதரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைண்டாக வர இந்த படம், அவர் எங்கே இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்து ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையாக பேசுவேன். பட் இன்றைக்கி ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து ஆகஸ்ட் 14th எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹலோ அஸ்வின், சொல்லுங்கள், இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விஷால் சார் எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? அவர் டேரக்டர் அண்ட் உங்களுக்கு அப்பா, சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வின். அண்டு இந்த படத்தில் நான் அவரோட பையனாக நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் ஸ்கூல் வந்துட்டு என்னோட படிப்புலேயும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுல சரி, எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் வந்துட்டு என்னோட அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணாருக்கும் எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷாலா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்துட்டு எனக்கு என்னோட அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. விஷால் அண்ணாவும் தான் ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா என்னோட தங்கச்சியாக ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இது இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துருத்துருன்னே இருப்பா. மாயா, சொல்லுங்கள், ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும் உன்னால் முடியும்ன்ட்டு. அது சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார் செட்டில்? எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? துஷாரா மேம்லாம் செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்கினீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் அவங்க
உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் போட்டேன். எப்படி ஸ்டைலிஷாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பை பர்த்டே அப்படி தான் நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியல. பட் ஓரளவுக்கு மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடாங்கண்ணா, அவர் வேற நம்ம நண்பர், ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். And I'm very glad that I'm in front of you and you're going to be writing about me. More than all of it, விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பார். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்கார் இந்த படத்தில். lot of scenes, he has given me a great space. அவருக்கு ஈக்குவலாக அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லேயும் எல்லா ஷாட்லேயும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் he has given me two different looks in the film and I am very happy. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்வாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வேறு பண்ண வச்சுருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேறு. இது வந்து பார்த்துட்டாலிங் டூப்பு உப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் ரெண்டு அப்படின்னா மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ணல, அவர் பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் and you will all love the film and you will enjoy it. It's got everything for a good entertaining film and it's got a message in it too also. So I'm sure you will love it and we'll all meet for the success meet. And அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட் மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி you will move on as a great director also from now on and life is going to be great for you and let the Lord give you all joy and happiness. Thank you very much for this opportunity. அனைவருக்கும் வணக்கம். தன் கெரியரோட இப்படி ஒரு முக்கியமான படத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் போல மகுடத்துக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ.